அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில பெண்கள் தங்களுடைய பேறு காலம் முடிந்து பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருகிற போது பிள்ளைகளுடைய விசித்திரமான போக்கை குறித்து பலரோடு தங்கள் வருத்தத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த பையன் துருத்துருன்னு இருக்கான், துருதுருப்பை தாண்டி தாங்க முடியாத துருதுருப்பு. சில பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப்பாலேருந்து ஜன்னல் ஏறி ஜன்னல்லேருந்து பரன் மேலே ஏறுவா, பரன் மேலேருந்து தபால்னு அப்படியே கீழே குதிப்பா. ஓடும்போது பல கதவெல்லாம் தட்டி இடிச்சுக்கிட்டு ஓடுவா. ஏதாப்பில் யார் வரா போகும்போது தாத்தா உட்காந்து தாத்தாவோட ஒழுக்கத்தில் டவுன்னு ஒரு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன். ஹைப்பர் ஆக்டிவ். இது டாக்டர் சொல்லிட்டாரு நத்திங் டு ஒரி, பட் அவனுடைய மூளை அப்படி பரபரப்பாக இயங்கணும்னு அவனை தூண்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே நம்மால் 4 பேர் யோசனை, தியான வகுப்புக்கு அனுப்புங்க. ஏங்க 1.5 வயசு 2.5 வயசு 3 வயசு பிள்ளைய தியான வகுப்புக்கு அனுப்ப முடியும்? தியான வகுப்புக்கு அனுப்புங்க அப்படிலாம் பல பேர் யோசனை சொல்லுவாங்க. பட் இப்போ அதுக்கான மூல காரணங்களை எல்லாம் மேல்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எனக்கு மேல்நாட்டு சிந்தனையாளர்களுடைய போக்கில் பிடித்த விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லாத்தையுமே ஆய்வு செய்வது. குற்றம்போக்கில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறதில்ல, உன்னை நம்புறதே இல்லை. அதை எடுத்து பதிவு பண்ணி ஒரு சாம்பிள் அப்படின்னு எடுத்து அதை பற்றி ஆய்வு பண்ணி எதனால் இப்படி ஏற்படுது அப்படின்லாம் கவனித்து அதுக்கு தீர்வு என்ன அப்படின்லாம் அவங்க எதையுமே விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறாங்க. இப்போ மருத்துவ உலகத்திலே எடுத்துக்கங்களேன், ஒளிவு மறைவற்றதாக இருக்கணும் மருத்துவங்கிறது. இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு பேஷண்ட் வந்தார்னா அவர் டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் அப்படின்னு டாக்டர் கொடுப்பார். ஒரு மருத்துவமனையிலேருந்து என்கிட்ட வரும்போது எப்படி வந்தார், நான் அவருக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்தேன், என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், இனிமேல் மேற்கொண்டு அவருக்கு என்னென்ன மாதிரி செய்ய வேண்டியிருக்கும், அவர் பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யணும், எல்லாத்தையும் எழுதி கம்ப்யூட்டரில் அப்படியே போட்டு டைப் பண்ணி கையில் ஒரு ஃபைலை கொடுத்துருவாங்க. என்ன நடந்தது, எவ்வளோ டோஸு, என்னென்ன மருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இதை அடுத்த டாக்டர் பார்த்தா முடிவு பண்ண முடியும். மேலிநாட்டு சிந்தனையாளர்கள்ட்டே நம்ம கற்றுக்க வேண்டியது திறந்த மனம், ஓப்பன் மைண்ட். அது இருக்கணும். அப்போ தான் சில உண்மைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். குழந்தைகள் இப்படி இருக்கிறாங்கன்னா ஏன் இருக்கிறாங்க? 13,000 குழந்தைகளை எடுத்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. 13,000 குழந்தைகளை ஒரு பல்கலைக்கழகத்தில், அதாவது அவங்களுடைய பிஹேவியர், அதாவது பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அவர்கள் நடந்து கொள்ளும் முறையில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி அதை ஆய்வு செய்து ஒரு பெரியவர், லீன் அப்படின்னு பேர், என்வாயன்மெண்ட் எடிட்டர், அதாவது இந்த சமூக சூழல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை பற்றி அந்த பத்திரிகையினுடைய ஒரு பிரிவை கவனிக்கிறவர், அவர் ஆய்வு செய்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். 2008 மே 18 இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் நாள் உட்பட, ஏன்னா அது எப்போ வெளியிடப்பட்டதோ அந்த ஆதாரத்தோடு சொல்கிறேன். 13,000 குழந்தைகளை எடுத்து ஆய்வு செய்து குழுவாக பிரித்து விஞ்ஞானிகள் கடைசியாக ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா 54% மேல் இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நார்மல் சைல்டு அப்படிங்கிற இயல்பான குழந்தைகளாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பரபரப்புடைய அல்லது வேறு வகையான கோளாறுகளுடைய குழந்தைகளாக தோன்றுகிறவர்கள், இவர்களுடைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அவர்களுடைய நடந்து கொள்ளும் முறையில் இருப்பதற்கான சிக்கல்கள் என்ன, இது எப்படி தோணி இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினா சின்ன விஷயம், ரொம்ப 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 சின்ன விஷயம். என்ன? தாய்மை பேறு அடைந்த பெண்கள், இந்த மொபைல் ஃபோன் சொல்கிறோம் பாருங்களா, காதலை எப்போதும் வைத்துக்கொண்டு கேட்கிற அந்த அலைபேசி, அதிகம் பயன்படுத்துகிற பெண்களுடைய கருவில் உருவாகிற குழந்தைகள் அமைதி இழந்து காணப்படுகிறார்கள். இப்போ இது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எந்த செய்தியும் சொல்லும்போது பிடிவாதமாக நான் என்ன ஒரு கட்சி கட்டிக்கிட்ட பேச முடியும்? ஒரு ஆய்வு வந்திருக்குன்னா அது பற்றிய முன்னெச்சரிக்கைகளை சமூக கொடுக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு இருக்குது. குறைந்தபட்சம் கருவுற்ற காலத்தில் இத்தகைய அந்த மொபைல் ஃபோன் பேசுகிற அந்த பழக்கத்தை தாய்மை அடைந்த பெண்கள் தவிர்க்கலாம். நம்ம நாட்டில் இல்லாத ஒரு பெரிய சிக்கல், மேல்நாட்டில் தாய்மை அடைந்த பெண்கள் புகைப்பிடிப்பாங்க. அங்கே பெண்கள் புகைப்பிடிக்கிறது ரொம்ப சகஜம். அப்போ அந்த தாய்மை அடைந்த காலத்திலேயாவது புகை பிடிக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க அங்கே இருக்கிற அரசாங்கங்கள். அந்த பெண்களை நீங்கள் அந்த காலத்திலேயாவது புகை பிடிக்காமல் இருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அந்த மாதிரி நிலையெல்லாம் இனிமேல் இங்கே எப்போ வரப்போதோ தெரியல, அந்த பொற்காலம் எப்போ வரும்னு நமக்கு தெரியல. குறைந்தபட்சம் மொபைல் ஃபோன் பேசாதீங்க அப்படிங்கிறது இப்போது பல நாட்டு அரசாங்கங்கள் தங்கள் நாட்டில் கருவுற்றிருக்கிற பெண்களுக்கு மருத்துவர்கள் மூலமாக தருகிற அறிவுறுத்தல்கள், அட்வைஸ். அதில் என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அதிலிருந்து ஏற்படுகிற அந்த ரேடியேஷன்,
விதவிதமான அந்த ஒலி அதிர்வுகள் ஏற்படக்கூடிய மின் அணுவினுடைய அதிர்வுகள் இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தையினுடைய மூளையை போய் நேரடியாக தாக்குகிறதாம். ஆனால் அதிகமாக அலைபேசி பயன்படுத்துகிற கருவுற்ற பெண்களுடைய குழந்தைகள் இத்தகைய ஆபத்துக்கு உள்ளாகிறார்கள். அவங்க வந்து ஒரு செய்தி சொன்னால் விளையாட்டாக சொல்கிறது இல்லை, பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. டென்மார்க்கில் நடந்திருக்கு, வேறு பல இடங்களில் நடந்திருக்கு. நான்லாம் சொன்னால் அந்த பேர் அந்த பட்டியல் எல்லாம் ரொம்ப புள்ளி விவரமாக இருக்கும். உங்களுக்கு புள்ளி விவரமாக சொல்கிற போது அது அவ்வளோ பெரிய சுவையாக இருக்காது. ஆனால் பல நாடுகளில் பலவிதமான துறையில் இருக்கிற பேராசிரியர்கள் இந்த ஆய்வை நடத்தி இதனுடைய பின்விளைவு இன்னது என்பதை கடைசியாக வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், ஈவன் இந்த லேப்டாப்லாம் சொல்கிறோம் பாருங்கள், கம்ப்யூட்டருடைய கையடக்க பதிவு, இவைகள்லாம் கூட பயன்படுத்துவதை அவர்கள் அந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பயன்படுத்துகிற போது கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையினுடைய அந்த மூளையின் செயல்திறன் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இது இன்னது தான் ஆபத்து என்று நம்மால் வர்ணிக்க முடியல. அது வேறு பல்வேறு கோணங்களில் அந்த பெண்களை போய் பாதிக்கிறது, அந்த குழந்தைகளை போய் பாதிக்கிறது அப்படின்னு. ரஷ்ய நாட்டிலையும் இதே மாதிரியான ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு பேரே ரேடியேஷன் வாட்ச் டாக் பாடி. அதாவது இது மாதிரியான மின் அணு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கதிர்வீச்சின் மூலமாக, ரேடியேஷன்னா கதிர்வீச்சு, கதிர்வீச்சின் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகளை கவனிப்பதற்கென்றே ஒரு குழு, ஒரு அமைப்பு இருக்குது, ரேடியேஷன் வாட்ச் டாக் பாடி, ரஷ்யாவில். அதுவும் இதே ஆய்வை வெளியிட்டிருக்கிறது. என்ன வெளியிட்டிருக்கிறது? கருவுற்ற பெண்கள் இத்தகைய கருவிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம், அதன் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கேடுகளிலே இருந்து மாற்றி அமைத்து வெளியிலே கொண்டு வர முடியும் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து இந்த அலைபேசி என்பது அப்படி ஒரு சர்வசாதாரண விஷயமாயிடுச்சு. அன்றைக்கி எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். பேருந்தில் வந்து முன் சீட்டில் இருக்கிற இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னப்பா எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கேன். எங்கேப்பா போயிட்டுருக்க? இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கிறேன். நானும் தான் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போயிட்டுருக்கேன். நீயும் தஞ்சாவூர்லேருந்து தான் கும்பகோணம் போயிட்டுருக்கிறியா? எப்போ புறப்பட்டேன்னா 6:40க்கு. நானும் தான் 6:40க்கு புறப்பட்டேன். எந்த பஸ்ஸில் பஸ்ஸில் முன் சீட்லேயும் பின் சீட்லேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். எது? ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு. நான் பேசக்கூடாதுங்கிற வார்த்தைக்கு சொல்லலை, அது அவசியம் இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கணும். தகவல் தொடர்பு சாதனம் என்பது வளரணுங்கிறதுக்காக அதை எளிமைப்படுத்தணும், கரெக்ட். அதை மலிவுபடுத்தணும், கரெக்ட். எல்லாருக்கும் தகவல் தொடர்பு கிடைக்கணும்னு ஏற்பாடு பண்ணணும், கரெக்ட். எல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதை கையாளுகிற போது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு சிக்கல் வரும்னு சொன்னால் கொஞ்சம் விழிப்படையணும். அதில் மற்ற எல்லாரையும் விட அடுத்த தலைமுறை குழந்தைகளை உருவாக்குகிற அந்த கருவுற்ற பெண்கள் இதை பயன்படுத்துவது நல்லது என்று உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கிற ஆய்வுக்குழுக்கள் ஒரு அறிவிப்பு தெரிவித்திருக்கிறது. இனி கேட்பதும் கேளாமல் போவதும் அந்த தாயார்கள், அவர்களுக்கு பிறக்க போகிற அந்த பிள்ளைகள், அவர்களுடைய தலையெழுத்து.